இந்த வீடியோவில் நம்ம சுவையான ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து நல்லா க்ளீன் பண்ண ஆட்டுக்காலும், உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகா ஒரு 5, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து 15 விசில் வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி அது நல்லா வெந்துருச்சான்னு அந்த சதையை பிடிச்சி பார்த்திங்கன்னா தெரியும். தனியாக வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் வந்து எப்பயும் போல் ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு அதில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம 10 முந்திரி, கசகசா, அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வதக்கி எடுக்கும்போதே வெங்காயம் வதங்கினோன்னே அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச அந்த ஆட்டுக்காலை வந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு மறுபடியும் குக்கரில்